இன்னைக்கு நம்ம திமிரு பிடிச்ச அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இதுவரைக்கும் பார்த்த பேட்மேனை விட இந்த காமிக் சீரிஸ்ல அப்சல்யூட்டா ஒரு ராவான பேட்மேனை தான் பார்க்க போறீங்க. ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேட்மேன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பேட்மேனோட பேட் சிக்னல்ல கமெண்ட்ல போட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஹலோ காத்தம், ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நாள் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதனால கூட நீங்க என்ன பார்த்து நீங்க யாருன்னு கூட கேட்கலாம். இந்த காத்தம்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த மாற்றங்கள் என்னென்ன? இந்த காத்தம்ல இருக்கிற உயரமான பில்டிங்களை ஏறி சுத்தி பார்த்தா கூட என்னால அந்த மாற்றங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. என்னோட பேரு ஆல்ஃபிரட். நான் இங்க ஒரு சில மோசமான விஷயங்களை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஆல்ஃபிரட் சொல்லிட்டு அவர் ஓட்டிட்டு வந்த பைக்கை ஓரமா பார்க் பண்ணிட்டு காத்தம் சிட்டில மறைவா இருக்கிற ஒரு பில்டிங் குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. உள்ள போனதும் அவரோட ரூமோட செக்யூரிட்டி லாக்கா இருக்கிற அவரோட கண்ணை வச்சு அவரோட ரூமோட டோர்ஸை ஓபன் பண்ணி அவரோட ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அவரோட ரூம் ஃபுல்லா அவரோட பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட கன்ஸ் எல்லாம் செவத்துல மாட்டப்பட்டிருக்கு. அவரோட ரூம்குள்ள வந்ததும் ஆல்ஃபிரட் வெளியே போகும்போது சேஃப்டிக்காக அவரோட உடம்புல மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து கீழே வச்சுட்டு அவரோட ரூம்ல காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே ஆல்ஃபிரட் ஒருத்தர் கால் பண்ணி வாய்ஸ் மெயில் பண்றாரு. ஜூலியா, ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியும். நான் கொஞ்ச நேரமாவது காத்தம்ல இருந்துட்டு வரேன். நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு ஆல்ஃபிரட் அவரோட பொண்ணான ஜூலியாக்கு வாய்ஸ் மெயில் பண்ணிட்டு அப்படியே அவரோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி லேப்டாப்ல அன்னோன் பர்சன் ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணி ஆல்ஃபிரட் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட அடுத்த மிஷன் என்ன அப்படின்னு அவர் கேட்க பதிலுக்கு லேப்டாப் மூலமா ஆல்ஃபிரட் கிட்ட பேசிட்டு இருந்தவர் ஆல்ஃபிரட் கிட்ட உன்னோட அடுத்த மிஷனா காத்தம் சிட்டில அதிகப்படியான குற்றங்களும் கொலைகளும் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு தப்பான ஒரு சில பொலிட்டீஷியன்ஸும் காத்தம்ல நடக்கிற சில தப்பான செயல்களும் தான் காத்தம்ல நாளுக்கு நாள் கொலைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இதுக்கு காரணமா இருக்கிற ஒரு சில முக்கியமான புள்ளிகளை தான் நீங்க தேடி பிடிக்கணும் அப்படின்னு லேப்டாப் மூலமா ஆல்ஃபிரட் கிட்ட பேசிட்டு இருந்தவர் ஆல்ஃபிரட் கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம ஆல்ஃபிரட் அவர்கிட்ட சரி, நான் என்னோட மிஷனை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் கொண்டு வந்த கன்னை மறுபடியும் எடுத்து அவரோட ஷர்ட்டுகளை மறைச்சு வச்சுட்டு அவரோட ரூமை விட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவரோட ரூமை விட்டு வெளியே வந்ததும் ஆல்ஃபிரட் யாராவது மறைஞ்சிருந்து ஆல்ஃபிரட்டை வாட்ச் பண்றாங்களா அப்படின்னு ஆல்ஃபிரட் ஒளிஞ்சிருந்து அங்க வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு காத்தம், இந்த நகரத்தையே நான் சுத்தமா வெறுக்கிறேன் அப்படின்னு ஆல்ஃபிரட் தனக்கு தானே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் காத்தம் சிட்டில உள்ள ஒரு ஜிம்ல பஞ்சிங் பேக்கை போட்டு மரணமா குத்திட்டு நோ ஃபியர், நோ பயம், நோ வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் அந்த பஞ்சிங் பேக்கை போட்டு குத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த ஜிம்ல இருந்த ஒருத்தர் வந்து ப்ரூஸ் கிட்ட, ப்ரூஸ் நீங்க இது மாதிரி இந்த பஞ்சிங் பேக்கை போட்டு குத்தி உடைச்சு மொத்தம் கிட்டத்தட்ட இந்த ஜிம்ல இருக்க 89 பஞ்சிங் பேக்கை குத்தி உடைச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த ஜிம்ல இருந்த ஒருத்தர் வந்து ப்ரூஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ப்ரூஸ் 90 இதையும் சேர்த்துக்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு அவரோட முழு பவரை பயன்படுத்தி அந்த பஞ்சிங் பேக்கை குத்தி உடைக்கிறாரு. அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய கப்பலை தான் காட்டுறாங்க. இங்க காத்தம்ல ஊழல் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்க ஒரு சில வில்லன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா ஒரு இடத்துல பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தன் அங்க நடக்கிற ஊழலுக்குலாம் ஹெட்டா இருக்கிற ஒருத்தன் கிட்ட பிசினஸ்ல எப்படி போகுது, நல்லா போகுது அப்படின்னு கேட்க, அதுக்கு அங்க நடக்கிற ஊழலுக்குலாம் ஹெட்டா இருக்கிற ஒருத்தன் பிளாக் கலர்ல மாஸ்க் ஒன்னு போட்டுட்டு அவங்க கிட்ட, என்னோட பிசினஸ்ல கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நான் உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணதுல எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி என் கூட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த இடத்துல ஓரமா இருந்த கபோர்டை ஒன்னு ஓபன் பண்றாங்க. அந்த கபோர்டை ஓபன் பண்ணது அந்த கபோர்டுக்குள்ள இவன் கூட சேர்ந்து இவனை பிசினஸ் பண்ணி ஏமாத்தின எல்லாரையும் கொண்டு குவிச்சு அவங்களோட தலையை மட்டும் அந்த கபோர்ட்ல வரிசையா அடுக்கி வச்சிருக்கான். அதை பார்த்ததும் அங்க இருந்து அவன்கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாருக்கும் அவனை பார்த்து பயம் வர ஆரம்பிக்குது. நம்மளே இது மாதிரி கொன்றுவானோ அப்படின்னு அவங்க பயந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன்கிட்ட பேசிட்டு இருந்த ஒருத்தரையும் கழுத்தை நெரிச்சு இன்னொருத்தனை கத்தியால குத்தியும் அவன்கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாரையும் கொலை பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் காத்தம் சிட்டியோட உயரமான பில்டிங்ல நின்னுட்டு அவரோட மாஸ்கை கலட்டிட்டு அவர் நின்னுட்டு இருந்த உயரமான பில்டிங்ல இருந்துட்டு காத்தம் சிட்டியை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நியூஸ்ல காத்தம் சிட்டில நடக்கிற குற்றங்களை பத்தி போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் காத்தம் சிட்டில கிட்டத்தட்ட 6 பேருக்கு மேல கொலை பண்ணிருக்காங்க. இந்த கொலைக்கெல்லாம் யார் காரணமா இருக்கும் அப்படின்னு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சில பேர் சொல்றாங்க குழந்தைகள் தான் பைத்தியமா மாதிரி இந்த கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி செயல்கள்லாம் தொடர்ந்து மக்கள் மத்தியில அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நியூஸ்ல இன்னொரு பக்கம் ஒரு விதமான தீவிரவாத கும்பல் மாஸ்க போட்டுட்டு கையில கண்ணை வச்சு போலீஸே மிரட்டுறத காட்டிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம். உங்க வீட்டுல இருக்க குழந்தைகள் பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் நியூஸ்ல ஓடிட்டு இருக்க எல்லா செய்திகளையும் கேட்டுட்டு அவர் நின்னுட்டு இருக்க உயரமான பில்டிங்ல இருந்து காத்தம பார்த்துட்டு எப்படி இவ்வளவு குற்றங்கள்ல இருந்து பழைய மாதிரி காத்தம காப்பாத்த போறோம் அப்படின்ற மாதிரி பேட்மேன் காத்தம் சிட்டியை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நியூஸ்ல இது மாதிரி இன்னைக்கு நைட்டு மேயர் ஜிம் கார்டன் இந்த பயங்கரவாத தாக்குதலையும் இங்க நடக்கிற மோசமான ஆட்சி முறையையும் எதிர்த்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு மேயர் ஜிம் கார்டன் இன்னைக்கு நைட்டு டவுன் ஹால்ல மக்கள் மத்தியில இதை பத்தி விவாதிக்க போறாரு. இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு நம்புவோம் அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் அவர் நின்னுட்டு இருந்த உயரமான பில்டிங்ல இருந்து அப்படியே பறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு மேயர் ஜிம் கார்டன் காத்தம்ல நடக்கிற குற்றங்களை பத்தி மக்கள் மத்தியில பப்ளிக்கா ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்ப அங்க இருந்த ஒருத்தர் ஜிம் கார்டன் கிட்ட, காத்தம்ல நடக்கிற தப்புக்கெல்லாம் காரணமா இருக்கிற குற்றவாளிகளை பிடிச்சிங்களா இல்ல, அதுக்காக நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல, மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தர் ஜிம் கார்டன் கிட்ட கேட்க, அப்ப கூட்டத்துல இருந்த இன்னொருத்தர் ஜிம் கார்டனை பார்த்து, காத்தம் இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு சில பேர் மோசமான நிலைமையில கொலை பண்ணப்பட்டிருந்தாங்க. அதுல இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கூடவா கிடைக்கல அப்படின்னு அங்க இருந்த கூட்டத்துல ஒருத்தர் ஜிம் கார்டனை பார்த்து கேட்க, இவர் இப்படி கேட்டதை பார்த்துட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாம் கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு, உங்களுக்கு மக்கள் மேல அக்கறையே இல்ல, இவ்வளவு கொடூரமான நிலைமையிலையும் மக்களை கொலை பண்ணப்பட்டோம், நீங்க இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா, வாயை திறந்து பேச
பேசுங்க ஜிம் கார்டன் அப்படின்னு அங்க இருந்த மக்கள்லாம் கோவப்பட்டு ஜிம் கார்டனை பார்த்து கத்த ஆரம்பிக்க, அதுக்கு ஜிம் கார்டன் அங்க இருந்த மக்களை பார்த்து எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, காத்தம்ல நடக்கிற குற்றங்களை தடுக்கிறதுக்காக எங்களால முடிஞ்ச முயற்சியை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த குற்றங்களை பண்ற குற்றவாளிகளோட எந்த விதமான எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. கூடிய சீக்கிரம் நாங்க அவங்களை கண்டிப்பா கைது பண்ணுவோம் அப்படின்னு ஜிம் கார்டன் அங்க இருக்க மக்களை பார்த்து சொல்ல, அப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அப்போ நீங்க எதுக்கு இவ்வளவு நாளா குற்றங்கள் நடக்கும் போது அதை தடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கோவப்பட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஜிம் கார்டனை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஜிம் கார்டனை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சதும் அங்க பாதுகாப்புக்காக இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் மக்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக அவரோட லத்தியை எடுக்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துல பாம்பு ஒன்று வெடிச்சு அந்த இடமே புகை மூட்டம் ஆயிடுது. அப்போ அந்த புகை மூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு சில தீவிரவாதிகள் அனிமலோட முகத்தை முகமூடியா போட்டுட்டு அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்குள்ள திடீர்னு மாஸ்க போட்டுட்டு கையில கண்ணோட 3 பேர் அந்த இடத்துக்குள்ள வந்ததும் மக்கள் கிட்ட பேசிட்டு இருந்த ஜிம்மி அவங்கள பார்த்ததும் உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் என்கிட்ட டீல் பண்ணுங்க அப்படின்னு ஜிம்மி அவங்கள பார்த்ததும் கத்த ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு அவங்க கையில வச்சு இந்த கண்ணை வச்சு ஜிம்மியை பார்த்து கண்ணா பின்னான்னு சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சூட் பண்ண புல்லட்ல இருந்து ஜிம்மி தப்பிச்சு தடுமாறி கீழே விழுக போறாரு. அப்போ கீழே விழுக போன ஜிம்மி கார்டன் ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் அவரை பார்த்து அப்பான்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிடறாங்க. இந்த இடத்துல இந்த லேடி போலீஸ் யாரு அப்படின்னா ஜிம்மி கார்டனோட பொண்ணு தான் இவங்க. அப்போ ஜிம்மி அவரோட பொண்ணை பார்த்து பார்பரா இங்க இருக்க எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு உடனடியா வெளியேத்து, உடனடியா இதை பண்ணு அப்படின்னு ஜிம்மி அவரோட பொண்ணான பார்பரா கிட்ட சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு வெளியே இருந்த ஆல்ஃபிரட் ஒரு உயரமான பில்டிங்ல இருந்துட்டு அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்குள்ள மாஸ்க போட்டுட்டு கையில கண்ணோட வந்தவங்க அங்க இருக்க மக்களை பார்த்து இங்க இருக்க யாருக்காவது கடைசி ஆசைன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு அங்க இருக்க மக்களை பார்த்து கேட்டுட்டு அவன் கையில வச்சு இந்த கண்ணோட புல்லட்டை ரீலோட் பண்றான். அப்போ திடீர்னு எங்க இருந்தோ அந்த ஏதோ ஒண்ணு அவனை சடனா அங்க இருந்து கண்ணு மிக்கிற நேரத்துல அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுது. அந்த இடத்துக்குள்ள கன் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சதும் அந்த இடத்தை சுத்தியும் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்போ பார்பர் அந்த இடத்தோட பேக் டோரை ஓபன் பண்ணி எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ பார்பர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறா. பார்பர் அந்த இடத்துல பார்த்து ஷாக் ஆனது வேற யாரும் இல்ல, அது நம்ம பேட்மேன். அங்க வந்த பேட்மேன் பார்பராவை பார்த்து நீ என்ன கேட்கிற, உள்ள போய் கதவை சாத்திக்க, கதவை திறக்க வேணாம் அப்படின்னு அங்க வந்த பேட்மேன் பார்பராவை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. அப்போ இன்னொரு பக்கம் மாஸ்க போட்டுட்டு கையில கண்ணோட அந்த இடத்துக்கு வந்த 3 பேரும் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து இங்க என்ன நடக்குது, இங்க மறைஞ்சிருந்து யாரும் நமக்கே தெரியாம நம்மளை தாக்குறாங்க அப்படின்னு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு மேல செவத்துல அந்த பில்டிங்கோட நிழல்ல மறைஞ்சிருந்து செவத்துல பபால் மாதிரி தொங்கிட்டு பேட்மேன் அவங்களுக்கே தெரியாம அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்த ஒருத்தன் தெரியாதனமா பேட்மேனை பாத்துறான். மேல பாருங்க அவனை சுட்டு தள்ளுங்க அப்படின்னு அவன் கத்திட்டு அவன் கையில வச்சு இந்த கண்ணை வச்சு பேட்மேனை பார்த்து சூட் பண்ண அவன் கூட இருந்த மத்தவங்களும் சேர்ந்து பேட்மேனை பார்த்து சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சூட் பண்ண புல்லட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேட்மேன் அவரோட சூட்ல இருக்க அவரோட கிளாத்தை வச்சு புல்லட்ஸ் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுறாரு. அப்படியே பேட்மேன் அந்த இடத்துல ஒரு ஸ்மோக் கிரெனேட் தூக்கி போட்டு அந்த மாஸ்க் போட்டு இருந்த வில்லன்ஸ்க்கு இடையில என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பேட்மேன் அவங்களுக்கு நடுவுல என்ட்ரி கொடுத்த வேகத்துல அங்க நின்னுட்டு இருந்த ஒருத்தனோட தலையை மிதிச்சு உடைக்கிறாரு. அப்படியே அங்க மாஸ்க் போட்டு நின்னுட்டு இருந்த இன்னொருத்தனையும் பேட்மேன் அவரோட சூட்ல இருக்க கிளாத்தை வச்சு அவனை அடிச்ச வேகத்துல அவன் அப்படியே பறந்து போய் பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங்கோட ஜன்னல் உடைச்சிட்டு உள்ள போய் விழுகிறான். அப்போ அங்க மாஸ்க் போட்டு இருந்த இன்னொருத்தன பேட்மேன் அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி வீச அவன் அப்படியே பறந்து போய் அங்க இருந்து ஒரு போஸ்ட் மரத்துல மோதி கீழே விழுகிறான். அந்த இடத்துக்கு வெளியே மாஸ்க் போட்டுட்டு அங்க இருந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த எல்லாரையும் பேட்மேன் எல்லாரையும் அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. பேட்மேன் இது மாதிரி அவங்க ஆளுங்களை போட்டு அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டு இருக்க அப்போ இதை பார்த்து அந்த தீவிரவாத கும்பல்ல இருந்த ஆளுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம பேட்மேனை தாக்குறதுக்காக கையில கன்னோட ஏகப்பட்ட பேர் நம்ம பேட்மேனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ பேட்மேன் அவரோட பேட் கிளாஸ் எடுத்து அவரோட முழு வேகத்துல அந்த கிளாஸை வீசுறாரு. அந்த கிளாஸ் பறந்து போய் பேட்மேனை தாக்குறதுக்காக அவரை நோக்கி வந்துட்டு இருந்த எல்லாருமேலையும் ஒவ்வொருத்தரா குத்தி கிழிக்க ஆரம்பிக்குது. பேட்மேனோட கிளாஸ் குத்துன எல்லாருமே ரத்தம் தெறிக்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ அந்த மாஸ்க் போட்டு அந்த கும்பலுக்கு நடுவுல இருந்து ஒருத்தன் எல்லாரும் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம பேட்மேனை பார்த்து பேட்மேன் வீணா எங்க வழியில குறுக்க வராது, இந்த கத்தியில எத்தனையோ பேரை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிருக்கேன், அந்த வரிசையில நீயும் இருந்துடாத, வேணா நான் உனக்கு உயிர் பிச்சை போடுறேன், எங்க வழியில குறுக்க வராத, உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்னு அந்த கும்பல்ல ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு நம்ம பேட்மேனை பார்த்து சொல்ல அதுக்கு நம்ம பேட்மேன் ஒரு கத்தியோட கைப்பிடி எடுத்து நம்மளோட சாதாரண பேட்மேனோட நெஞ்சில அவரோட பேட் சிக்னல் இருக்கும், ஆனா அப்சல்யூட் பேட்மேனோட நெஞ்சில பேட் சிக்னலுக்கு பதிலா அப்சல்யூட் பேட்மேன் அவரோட சூட்ல நெஞ்சில ஒரு கத்தியோட பிளேட தான் வச்சிருப்பாரு. அப்போ பேட்மேன் அவரோட கையில எடுத்த அந்த கத்தியோட கைப்பிடியை வச்சு அவரோட நெஞ்சில இருக்க அந்த பிளேட கத்தி மாதிரி பேட்மேன் அவரோட கையில எடுக்கிறாரு. அப்போ திடீர்னு அவன் கையில வச்சு இந்த கத்தியை வச்சு பேட்மேனை வெட்டுறதுக்காக முன்னாடி வர அப்போ பேட்மேன் கண்ணு மேய்க்கிற நேரத்துல கையில கத்தி வச்சுட்டு நம்ம பேட்மேனை வெட்ட வந்த கையை நம்ம பேட்மேன் அவரோட கையில வச்சிருந்த கத்தியை வச்சு அவரை வெட்ட வந்த கையை 2 துண்டா வெட்டி போட்டுறாரு. அவனோட கையை 2 துண்டா வெட்டி போட்டதுனால அவன் அப்படியே வழியில கத்த ஆரம்பிக்க அப்போ நம்ம பேட்மேன் அவனை பார்த்து உன்னோட வெட்டி போட்ட கையை மறுபடியும் உன்னோட கையில ஒன்னா சேர்க்க முடியும் நான் கேள்விப்பட்டேன், இங்க இருந்து 3 பிளாக் தள்ளி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க நீ போனா உன்னோட 2 துண்டான கையை ஒன்னா சேர்த்து ஒட்டி கொடுப்பாங்க அப்படின்னு பேட்மேன் அவனை பார்த்து சொல்றாரு. அப்போ மாஸ்க் போட்டுட்டு அங்க இருந்து மற்ற தீவிரவாதிகள்லாம் பேட்மேனை பார்த்துட்டு பயத்துல உறைஞ்சு போய் நின்னுறாங்க. அப்போ நம்ம பேட்மேன் அவங்களை பார்த்து உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்,
முடிஞ்சா அங்க இருந்து ஓடி போய் உங்களோட உயிரை காப்பாத்திக்கோங்க, உங்களுக்கு உயிர் பொழைக்கிறதுக்கான எந்த வழியும் இல்ல அப்படின்னு நம்ம பேட்மேன் அவங்கள பார்த்து கோபத்தோட கத்த ஆரம்பிக்கிறாரு. பேட்மேனை பார்த்ததும் அங்க இருந்து எல்லாரும் உயிர் பயத்துல தலை தெறிக்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம பேட்மேன் அவர் கையில இருந்த ஒரு பட்டன் அழுத்த அப்போ அந்த இடத்துல ஒரு பாம் வெடிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்ச எல்லாரும் அந்த பாம்புல வெடிச்சு செதற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு உயரமான பில்டிங்ல இருந்துட்டு அந்த இடத்த வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஆல்ஃபிரட் கையில கன்னோட அந்த இடத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அங்க கையில கன்னோட வந்த ஆல்ஃபிரட் அங்க உட்கார்ந்துட்டு இருந்த பேட்மேனுக்கு பின்னாடி சத்தம் இல்லாம அவர்கிட்ட போய் பேட்மேனோட தலையில கன்னை வச்சு ஆல்ஃபிரட் அவர்கிட்ட, பேட்மேன் நீ இப்போ வசமா மாட்டிக்கிட்ட, என்னோட கையில இருக்கிறது DC-34 ஆட்டோமேட்டிக் ஷாட் கன், இப்ப நான் ஒரு வாட்டி ட்ரிகர் அழுத்துறேன்னா உன்னோட மூளை எத்தனை துண்டா செதறி கிடக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ஆல்ஃபிரட் பேட்மேனோட தலையில கன்னை வச்சுட்டு பேட்மேன் கிட்ட சொல்றாரு. அங்க செத்து கிடக்கிற தீவிரவாத கும்பல்ல எல்லாரும் போட்டிருந்த ஒரு மாஸ்க் எடுத்து பேட்மேன் அந்த மாஸ்க பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பேட்மேனோட பின்னாடி இருந்துட்டு அவரோட தலையில கன்னை வச்சுட்டு பேட்மேனை மிரட்டிட்டு இருந்த ஆல்ஃபிரட் பேட்மேன் திடீர்னு எட்டி உதஞ்சிடுறாரு. ஆல்ஃபிரட் அப்படியே பறந்து போய் விழுக ஆல்ஃபிரட் கையில இருந்த அந்த DC-34 ஷாட் கன்னை பேட்மேன் பிடிச்சிட்டு கீழே விழுந்த ஆல்ஃபிரட் அப்படியே அசைய முடியாம லாக் பண்ணிடுறாரு. கீழே விழுந்த ஆல்ஃபிரட் எழுந்திருச்சு பார்க்க பேட்மேன் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. எல்லாரும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க, சீக்கிரம் இங்க இருந்து வேமா எல்லாரும் ஓடுங்க, இந்த இடத்துக்குள்ள எல்லாரும் போய் கதவை சாத்திக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் ரோட்ல இருந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு ஒரு இடத்துக்குள்ள அங்க இருந்த ரோட்ல இருந்த எல்லா குழந்தைங்களையும் கூட்டிட்டு பாதுகாப்பா அந்த குழந்தைங்களை அங்க இருந்த ஒருத்தர் அங்க ரோட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் அந்த ரோட்ல ஒருத்தன் கையில கண்ணை வச்சுட்டு கண்ணில் படுற எல்லாரையும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். அவன் சூட் பண்ணதுல அங்க இருந்து நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. அங்க இருந்த குழந்தைங்க எல்லாரையும் பாதுகாப்பா ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் ஒருத்தர் அந்த இடத்தோட கதவை சாத்துறாரு. அப்போ அங்க இருந்த குழந்தைங்கள ஒரு குழந்தை அவரை பார்த்து, அப்ப நீங்க உள்ள வந்துருங்க, சீக்கிரம் உள்ள வாங்க அப்படின்னு அவரோட குழந்தை அவரை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து அந்த குழந்தைங்க இருக்கிற ரூமோட கதவை சாத்திடுறாரு. அப்போ அந்த குழந்தை அவரை பார்த்து, அப்பா வெளியே போகாதீங்க, உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு ப்ரூஸ் வெயின் லைஃப்ல நடந்த ஒரு மோசமான இன்சிடென்ட் நினைச்சிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க ப்ரூஸ் வெயினுக்கு தெரியாம ஆல்ஃபிரட் கார்ல இருந்துட்டு ப்ரூஸ் வெயின் பின்னாடி அவருக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ப்ரூஸ் பின்னாடி ஆல்ஃபிரட் மறைஞ்சிருந்த அவரோட ஷர்ட்ல மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து ப்ரூஸ் வெயினை சூட் பண்றதுக்காக ஆல்ஃபிரட் அவர் கையில வச்சிருந்த கன்னை ரீலோட் பண்றாரு. அப்ப இன்னொரு பக்கம் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ப்ரூஸ் அங்க ஒருத்தரை பார்த்து, நேத்து டவுன் ஹால்ல நடந்த மீட்டிங்ல ஜிம் கார்டன் பேசிட்டு இருக்கும்போது அங்க கலவரம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஒன்னும் ஆகலதானே அப்படின்னு ப்ரூஸ் அங்க ஒரு லேடியை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அவங்க ப்ரூஸை பார்த்து, உனக்காக நான் இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு அவங்க ப்ரூஸை பார்த்து கேட்காதுக்கு நம்ம ப்ரூஸ், வெல் சாரி கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு, வர வழியில கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருந்துச்சு, அதனாலதான் என்னால டைமுக்கு வர முடியல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ப்ரூஸ் பண்ற எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருந்த ஆல்ஃபிரட், நான் நினைச்சா உன்னை இங்கேயே சுட்டு கொன்ற முடியும் ப்ரூஸ், ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன், நீ இன்னும் சின்ன குழந்தை தான் அப்படின்னு ஆல்ஃபிரட் ப்ரூஸை பார்த்து தனக்கு தன்னை சொல்லிட்டு ப்ரூஸை சூட் பண்றதுக்காக எடுத்த கண்ணை மறுபடியும் அவரோட ஷர்ட்டுக்குள்ள இந்த கண்ணை மறைச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறமா அப்படியே நைட் ஆயிடுது. ப்ரூஸ் அவரோட ரூம்ல உட்காந்துட்டு அந்த தீவிரவாத கும்பல் போட்டிருந்த மாஸ்க பத்தி யோசிச்சுட்டு அதை பத்தின ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வித்தியாசமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ப்ரூஸ் வெயின் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு உயரமான பில்டிங்ல இருந்துட்டு ஆல்ஃபிரட் ப்ரூஸ் வெயினை சூட் பண்றதுக்காக அவரோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அவரோட ரூமை கையில வச்சு இந்த கன்னை வச்சு எய்ம் பண்றாரு. அப்போ திடீர்னு ஆல்ஃபிரட் முன்னாடி பேட்மேன் வந்து, இதுக்கு முன்னாடி பேட்மேன் ஆல்ஃபிரட்டை சந்திக்கும் போது ஆல்ஃபிரட்டை நாக் டவுன் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்த DC-34 ஷாட் கன்னை பேட்மேன் அவர் கையில வச்சுட்டு அந்த கன்னை ரீலோட் பண்றாரு. பேட்மேன் அவர் கையில வச்சு அந்த கன்னை ரீலோட் பண்ணி அவர் முன்னாடி இருந்த ஆல்ஃபிரட்டை சூட் பண்றதுக்காக அவர் எய்ம் பண்றாரு. அப்போ ஆல்ஃபிரட் பேட்மேனை பார்த்து, பேட்மேன் அந்த கன்னை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு, நீ ஒன்னும் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு ஆல்ஃபிரட் பேட்மேனை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பேட்மேன் அவர் கையில வச்சு இந்த கன்னை வச்சு ஆல்ஃபிரட்டை சூட் பண்ணிடுறாரு. பேட்மேன் சூட் பண்ணதுல ஆல்ஃபிரட் உடம்புல புல்லட் பாஞ்சு ஆல்ஃபிரட் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்போ நம்ம பேட்மேன் அவர் பைக் எடுத்துட்டு அங்க இருந்து ஃபுல் ஸ்பீட்ல பேட்மேன் அவரோட பைக்ல போய் அவங்க இருந்து அபார்ட்மெண்டோட செவத்தை உடைச்சிட்டு பேட்மேன் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு பேட்மேன் பைக்கோட அங்க இருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. அப்பா அப்பா ப்ளீஸ் கதவை திறங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன பையன் பூட்டப்பட்ட இருட்டு அறையில இருந்துட்டு பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். அவன் பூட்டப்பட்ட ரூமுக்கு வெளியே அவனோட அப்பா கதவுல சாஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த பையன் இருக்கிற இடம் ரொம்ப பயங்கரமாவும் இருட்டாவும் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் பயத்துல அழுதுட்டு அவன் பின்னாடி திரும்பி பாக்குறான். அவன் பின்னாடி திரும்பி பார்த்ததும் அவன் பின்னாடி ஒரு பபால் இருந்துட்டு அவனை பார்த்து கத்திட்டு அவனை வந்து கடிச்சிடுது. அந்த பபால் வந்து கடிச்சதும் வழியில அந்த சின்ன பையன் கத்த ஆரம்பிக்க அவன் கத்தினதுல அங்க இருந்து ஏகப்பட்ட பபால் பறந்து வந்து அந்த பபால் எல்லாம் அவனை சுத்தி சூழ ஆரம்பிக்குது. காத்தம் சிட்டியில நடக்கிற பிரச்சனையை பத்தி மக்கள் கிட்ட ஜிம் கார்டன் பேசினப்போ அந்த இடத்துல ஏற்பட்ட கலவரத்துக்கு காரணமா இருந்த அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத கும்பல்ல சேர்ந்த எக்கச்சக்கமான பேரை பேட்மேன் கொண்டுட்ட அப்புறம் தொடர்ந்து 2 வாரமா காத்தம் சிட்டில அந்த தீவிரவாத கும்பலோட தீவிரவாத செயல்கள் காத்தம் சிட்டில அளவுக்கு அதிகமா நடக்க ஆரம்பிக்குது. ஒரே நேரத்துல காத்தம் சிட்டில ஏகப்பட்ட இடத்துல கொலை நடக்கிறது, ஒரே நேரத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல ராபரி நடக்கிறது, அதே மாதிரி காத்தம் சிட்டில ஒரே நேரத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல குற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த தீவிரவாத கும்பல் பேட்மேனை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஏகப்பட்ட குரூப்பா பிரிஞ்சு ஒரே நேரத்துல காத்தம் சிட்டில ஏகப்பட்ட இடங்கள்ல குற்றங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயும் குற்றங்கள் நடக்கிறதுனால பேட்மேன் அந்த குற்றங்கள் எல்லாத்தையும் தடுக்க முடியாம தடுமாற ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் பேட்மேன் அவரால் முடிஞ்ச அளவுக்கு போராடி குற்றங்களை எதிர்த்து அந்த தீவிரவாத கும்பல் கிட்ட இருந்து காத்தம் சிட்டியை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்ப இன்னொரு நாள் அது மாதிரி அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த எல்லாரும் ஒரு பில்டிங்க்குள்ள அதிகப்படியான பேரு இந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்தவங்க நடமாடுறத பார்த்ததும் பேட்மேன் அந்த பில்டிங்கை மொத்தமா பாம்பு வச்சு வெடிக்க வச்சிடறாரு. அந்த பில்டிங் அப்படியே வெடிச்சு சிதறி பேட்மேனோட பேடாஸான முகம் அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க பில்டிங்ல தெரிய ஆரம்பிக்குது. அதை நம்ம பேட்மேன் இன்னொரு உயரமான பில்டிங்ல இருந்துட்டு அதை பார்த்து
பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் நியூஸ்ல மேயர் ஜிம் கார்டன் காத்தம்ல நடக்கிற குற்றங்களை தடுக்கிறதுக்காக அப்போ மேயர் ஜிம் கார்டனுக்கு அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாதிகள் அவரையும் தாக்கியிருக்காங்க. அந்த கலவரத்துல பேட்மேனும் ஈடுபட்டு இருக்காரு. மேயர் ஜிம் கார்டனுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சாதாரண மக்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எப்படி இந்த நாட்டுல பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்னு நியூஸ்ல ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு மேயர் ஜிம் கார்டன் அந்த நியூஸை பார்த்துட்டு அவர்கிட்ட பேச வந்து அவரோட பொண்ணு பார்பரா கிட்டையும் அங்க இருந்த இன்னொரு போலீஸ் ஆபீசர் கிட்டையும் தயவு செஞ்சு அந்த நியூஸை ஆஃப் பண்ணுங்க, டிஆர்பிக்காக தேவையில்லாத செய்திகளை மக்கள் மத்தியில பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு மேயர் ஜிம் கார்டன் அவர்கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் கலவரம் நடக்கும் போது அந்த மாஸ்க் போட்டிருந்த தீவிரவாத கும்பல்ல இருந்து யாராவது மாஸ்க் கலட்டி அவங்களோட முக அடையாளங்களை பாத்தீங்களா அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் மேயர் ஜிம் கார்டன் கிட்ட அங்க நடந்த கலவரத்தை பத்தின அவரோட இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு சில கேள்விகள் அவர்கிட்ட கேட்க, அப்போ மேயரோட பொண்ணு பார்பரா அவர்கிட்ட என்னோட அப்பாவோட நிலைமை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, உங்களோட இன்வெஸ்டிகேஷன் அப்புறமா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு பார்பரா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மேயரை பாக்குறதுக்காக மார்த்தா அங்க வராங்க. அங்க வந்த மார்த்தா பார்பரா கிட்ட மேயர் எப்படி இருக்காரு, அவருக்கு எப்போ குணமாகும் அப்படின்னு மார்த்தா அவர்கிட்ட கேட்க, அதுக்கு மேயர் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மார்த்தா கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு மார்த்தா நான் உங்க கிட்ட கேட்கல, உங்களோட பொண்ணு பார்பரா கிட்ட தான் கேட்டேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பார்பரா மேயர் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அங்க இருந்த போலீஸ் ஆபீசரை கூட்டிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறா. மேயரை பார்க்க வந்த மார்த்தா அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு மார்த்தா அப்படியே சிகரெட் பத்த வச்சு ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ மேயர் அவளை பார்த்து, உன்னை பாக்குறப்போ எனக்கு தாமஸ் வெயினோட ஞாபகம் தான் வருது, ஆனா நான் ப்ரூஸ் வெயினை முதல்ல பார்க்கல, அவன் சின்ன பையனா இருக்கும்போது அவன் ஒரு ரூம்ல மாட்டிட்டு இருந்தான், நான் அந்த கதவை திறந்து பார்க்கும்போது அவன் அங்க இல்ல, ஆனா அங்க அவனை சுத்தி ஏகப்பட்ட வவ்வால் சூழ்ந்து இருந்துச்சு, அதுல அவனோட பயம், அந்த பயத்துல அவன் கத்திட்டு அவனோட அலறல் சத்தம் கேட்டுதான் அதை வச்சுதான் நான் அவனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு மேயர் சொல்லதுக்கு மார்த்தா அவனோட அந்த நாளுக்கு முன்னாடி அவன் கடைசி வரைக்கும் என்னோட செல்ல மகனா என் கூட தான் இருந்தான், ஆனா இப்போ அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு மார்த்தா மேயர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் இரவு நேரத்துல அவரோட டிடெக்டிவ் வேலையை ஆரம்பிக்கிறாரு. பேட்மேன் ஒரு உயரமான பில்டிங்ல இருந்துட்டு மறைஞ்சு யார் கண்ணிலையும் படாம இன்னொரு பில்டிங்க்கு தாவி அந்த பில்டிங்கோட ஒரு ஜன்னலை திறந்துட்டு அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. பேட்மேன் போன அந்த ரூம் யாரோடதுன்னா மேயரோட ரூம். மேயரோட ரூமுக்கு வந்து பேட்மேன் மேயரோட ரூம் டோரை ஒரு சின்ன பின்னு வச்சு டோரை ஓபன் பண்ணிட்டு மேயரோட ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அங்க பேட்மேன் மேயர் ஒர்க் பண்ற அவரோட பிசி ஆன் பண்ணி அதுல ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது காத்தம், கரச்சி, லண்டன் அப்படின்னு ஏகப்பட்ட ஊர் பேர் போட்டு ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கதை பாக்குறாரு. அந்த ஃபைல்ஸ்க்குலாம் கீழே ஆர்கம்ன்ற நேம்ல ஒரு ஃபைல் இருக்கதை பாக்குறாரு. ஆர்கம்ல என்னது அப்படின்னு அந்த ஃபைலை பார்த்த பேட்மேன் நினைச்சிட்டு அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அந்த ஃபைலை கிளிக் பண்ணி பார்க்க போகும்போது மேயரோட ரூம்ல பேட்மேனுக்கு முன்னாடி இருந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அந்த மாஸ்க் போட்டிருந்த கேங்கோட தலைவன் அந்த ஸ்கிரீன்ல வந்து பேட்மேனை பார்த்து, பேட்மேன் ஒரு வழியா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டோம், ஆனா இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, நீ என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக தானே இங்க வந்த, அதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து உயிரோட போறியான்னு பாப்போம், நீ மேயரோட ரூமுக்கு யாருக்கும் தெரியாம வேணா வந்திருக்கலாம், ஆனா நீ இங்க வந்திருக்கதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, உன்னை பிடிக்கிறதுக்காக நூத்துக்கணக்கான போலீஸ் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் பேட்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வெளியே ஏகப்பட்ட போலீஸ்கார்லாம் அந்த இடத்தை சுத்தி வளைச்சு திருட்டுத்தனமா மேயரோட ரூமுக்குள்ள போன பேட்மேனை பிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் அவன் பேட்மேனை பார்த்து, பேட்மேன் உன்னை பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீ அவங்க கிட்ட உயிரோட மாட்ட ஒரு பொணமா தான் மாட்டுவ, ஏன்னா நீ இப்பவே சாக போற பேட்மேன் அப்படின்னு அவன் பேட்மேனை பார்த்து சொல்ல, பேட்மேன் இருந்த மேயரோட ரூமோட ஜன்னல்ல இருந்துட்டு அந்த மாஸ்க் போட்டிருந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த ரெண்டு பேரு பேட்மேனை தாக்குறதுக்காக கையில ஒரு மிசைல் வச்சு பேட்மேனை பார்த்து லான்ச் பண்ணிடுறாங்க. அந்த மிசைல் வெடிச்சு பேட்மேன் இருந்த அந்த மேயரோட ஃப்ளோர் முழுக்கவே வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. அங்க ஏற்பட்ட வெடிப்புக்கு நடுவுல பேட்மேன் நின்னுட்டு யார் இந்த காரியத்தை பண்ணது அப்படின்னு திரும்பி பார்க்க, பேட்மேனை கொல்றதுக்காக அந்த மிசைலை லான்ச் பண்ண அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த ரெண்டு பேரு அந்த மிசைல் வெடிச்சும் பேட்மேனுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு தெரிஞ்சதும் பேட்மேனை கொல்றதுக்காக அங்க வந்த தீவிரவாத கும்பல் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக பேட்மேன் அவங்கள துரத்திட்டு போக, ஷார்ட்கட்ல வந்து உங்களை பிடிக்கிறேன் அப்படின்னு பேட்மேன் அந்த ஃப்ளோரோட லிஃப்டோட டோரை ஓபன் பண்ணி லிஃப்ட் போற அந்த பாதையில குதிச்சிடுறாரு. பேட்மேன் அந்த லிஃப்ட் போற வழியா குதிச்சு அந்த பில்டிங்கோட தரையில இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறாரு. பேட்மேன் அந்த பில்டிங்கோட தரையில இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்ததும் பேட்மேனுக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆல்ஃபிரட் லிஃப்ட்ல ஏறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நின்னுட்டு இருந்த ஆல்ஃபிரட் பேட்மேனை பார்த்ததும் அவர்கிட்ட, பேட்மேன் நீங்க நல்ல டிடெக்டிவ் தான், ஆனா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, நான் அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாதிகளை பத்தின ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும், அவங்க இந்த பில்டிங்கை சுத்தி வளைச்சிட்டாங்க, நம்ம ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டே இங்க இருந்து தப்பிக்க முடியும், என்கிட்ட ஒரு கார் இருக்கு பேட்மேன், அதை வச்சு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஆல்ஃபிரட் சொன்னதுக்கு பேட்மேன், நீங்க நின்னுக்கிட்டு இருக்கதே அந்த காரு மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த காரோட ஆக்சிலேட்டரை ஃபுல் ஸ்பீட்ல அழுத்துறாரு. பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக் அந்த பில்டிங்கை உடைச்சிட்டு அந்த பில்டிங்கை சுத்தி பேட்மேனை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மத்த போலீஸ்காரையும் பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக் மோதி தள்ளிட்டு மேயரோட பில்டிங்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் ட்ரக்குள்ள இருந்த ஆல்ஃபிரட் டோரை திறந்து வெளியே வந்து பார்க்க, பேட்மேன் ஓட்டிட்டு இருந்த அந்த மான்ஸ்டர் ட்ரக் வழியில இருக்கிற போலீஸ்காரா இருக்கட்டும் மத்த யாரா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் மோதி தள்ளிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட, பேட்மேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம நகரத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கோம், இப்படியே போயிட்டு இருந்தா அந்த தீவிரவாத கும்பலா இருக்கட்டும் அந்த போலீஸ்காரங்களா இருக்கட்டும் யாராவது நம்மள பிடிச்சிருவாங்க அப்படின்னு இந்த
இந்த பக்கம் ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட சொல்ல அதுக்கு பேட்மேன் கவலைப்படாத ஆல்ஃபிரட், இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது அப்படின்னு பேட்மேன் இந்த பக்கம் ஆல்ஃபிரட் கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த தீவிரவாதிகள் எல்லாரும் பேட்மேனை கொல்றதுக்காக கையில கன்னோட பேட்மேன் போயிட்டு இருக்க மான்ஸ்டர் ட்ரக்குக்கு பின்னாடியே பேட்மேனை துரத்திட்டு அவர் பின்னாடியே பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடியே துரத்திட்டு வரத பார்த்ததும் ஆல்ஃபிரட் அவர்கிட்ட இருந்த கன் எடுத்து அவங்களை சூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு பைக்ல இவங்க பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருந்த அந்த மாஸ்க் போட்டிருந்த தீவிரவாதிகள் பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்ல மிசைல லான்ச் பண்ணிடுறாங்க. அவங்க லான்ச் பண்ண மிசைல் கரெக்டா பேட்மேனோட ட்ரக்ல மோதி வெடிக்க போகும்போது திடீர்னு பேட்மேன் கரெக்டான டைமிங்ல ட்ரக்கை வளைச்சிடுறாரு. அந்த மிசைல் பேட்மேனோட ட்ரக்ல மோதாம ஒரு பில்டிங் மேல மோதி வெடிச்சிடுது. இந்த பக்கம் நம்ம பேட்மேன் ட்ரக்கை திருப்பி ட்ரக்கை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டி பேட்மேன் அப்படியே ட்ரக்ல இருக்க எல்லா இன்ஜினையும் ஆக்டிவேட் பண்ணி ட்ரக்கை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. பேட்மேன் என்னதான் ட்ரக்கை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டினாலும் அந்த தீவிரவாதிகள் எல்லாரும் பைக்ல பின்னாடியே விடாம துரத்திட்டு பேட்மேனோட ட்ரக்கை சூட் பண்ணிட்டு ட்ரக்குக்கு மேல இருக்கிற ஆல்ஃபிரட்டை பார்த்து சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ஃபிரட் எப்படி அவங்க கிட்ட இருந்து தடுமாறி தப்பிச்சு அந்த ட்ரக்குக்குள்ள இறங்கி அந்த ட்ரக்ல இருக்கிற ஒரு மிஷின் கன்னை எடுத்து ஆல்ஃபிரட் பதிலுக்கு அவங்களை திருப்பி சூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆல்ஃபிரட் சூட் பண்ணதுல அவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருந்த எல்லா தீவிரவாதிகளும் அவங்க துரத்திட்டு வந்துட்டு இருந்த பைக் வெடிச்சும் எல்லா தீவிரவாதிகளும் கண்ணா பின்னாடி வெடிச்சு செதற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே ஏகப்பட்ட போலீஸ்கார்லாம் பேட்மேனை பிடிக்கிறதுக்காக பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்குக்கு பின்னாடியே அவங்களை துரத்தி வந்துட்டு இருக்கு. அப்போ அதுல ஒரு கார்ல கமிஷனர் இருந்துட்டு மைக்கை கையில வச்சுட்டு பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை பார்த்து மரியாதையா உங்க ட்ரக்கை நிறுத்திட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிருங்க, இல்லனா உங்க ட்ரக்கோட சேர்த்து உங்களை சுட்டு பிடிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கமிஷனர் பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை பார்த்து சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு ஒரு பக்கம் பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை துரத்திட்டு போலீஸோட ஹெலிகாப்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுது. பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக் போயிட்டு இருந்த அந்த ரோடும் ஒரு முடிவுக்கு வருது. அப்படியே பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை போலீஸ் சுத்தி வளைச்சிடுறாங்க. பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை துரத்திட்டு வந்துட்டு இருந்த மாஸ்க் போட்டிருந்த தீவிரவாதிகள் கிட்ட இருந்தும் போலீஸ் கிட்ட இருந்தும் தப்பிச்சு போயிட்டு இருந்த பேட்மேனுக்கு வேற எந்த வழியும் இல்லாத மாதிரி பேட்மேன் போயிட்டு இருந்த ரோடு ஒரு முடிவுக்கு வந்து பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை சுத்தியும் போலீஸ் சுத்தி வளைச்சிடுறாங்க. பேட்மேன் கிட்டத்தட்ட கையும் காலுமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்போ ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட நம்ம வசமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம், நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட கேட்க அதுக்கு பேட்மேன் ஆல்ஃபிரட் உனக்கு கீழே ஒரு லிவர் இருக்கும், அந்த லிவரை பிடிச்சி இழு, நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பேட்மேன் சொல்ல பேட்மேன் சொல்றதை கேட்டு இந்த பக்கம் ஆல்ஃபிரட் அவருக்கு கீழே இருக்கிற லிவரை பிடிச்சி பேட்மேன் சொன்ன மாதிரி அதை பிடிச்சி இழுத்துறாரு. ஆல்ஃபிரட் அவருக்கு கீழே இருக்கிற லிவரை பிடிச்சி இழுத்ததும் அவர் அப்படியே தானே அந்த ட்ரக்கை விட்டு மேல பறந்து போயிடுறாரு. அப்ப அந்த ரோட்டோட முடிவுல நின்னுட்டு இருந்த பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக் அந்த ரோட்டோட முடிவுக்கு அந்த பக்கம் இருந்த கடல்ல குதிச்சு அப்படியே பேட்மேன் அவரோட மான்ஸ்டர் ட்ரக்கை கடலுக்கு அடியில ஓட்டிட்டு போய் அந்த கடலுக்குள்ள இருந்த ஒரு டனல் வழியா பேட்மேன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த மான்ஸ்டர் ட்ரக்ல இருந்து வெளியே பறந்த ஆல்ஃபிரட் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்த கடல்ல விழுந்து அவரும் அந்த கடல் வழியா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா ப்ரூஸ் வெயின் ரோபோட் பத்தின ஆராய்ச்சி பண்ற ஒரு சயின்டிஸ்ட கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த ஒருத்தன் போட்டிருந்த அந்த மாஸ்க் எடுத்து இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. அந்த சயின்டிஸ்டும் அந்த மாஸ்கை வாங்கி ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி பாக்குறாரு. அந்த மாஸ்கை வச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அந்த மாஸ்கை ரிசர்ச் பண்ணி பாக்குறப்போ அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அந்த சயின்டிஸ்ட் ப்ரூஸ் பெயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் இந்த மாஸ்க் கிட்டத்தட்ட 3 விதமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுல ஒண்ணு இந்த மாஸ்கை போட்டிருக்கவங்களுக்கு அவங்களோட முகமோ அடையாளங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது ஐடி ப்ரூஃபோ அப்படின்னு இவங்க சம்பந்தப்பட்ட எதுவுமே லீக் ஆகாத மாதிரி இந்த மாஸ்கை போட்டிருக்கவங்கள இந்த மாஸ்க் பாதுகாத்துட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த மாஸ்க் போட்டிருக்கவங்களுக்கு பிளாக் காயின்னு சொல்லப்படுற கிரிப்டோ கரன்சி இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனா அது எந்த அக்கௌண்ட்ல இருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா கிரிப்டோ கரன்சி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற ஒரு சின்ன டேட்டாவை மட்டும் தான் என்னால எடுக்க முடிஞ்சது. கடைசியா அந்த மாஸ்க் போட்டிருக்க எல்லாருக்கும் அந்த மாஸ்க் வழியா ஆர்டர்ஸ் கொடுக்கப்படுது. அதை கேட்டு அந்த மாஸ்க் போட்டிருக்க எல்லாரும் ஒரே மாதிரி வேலை செய்யறாங்க. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் என்னால இந்த மாஸ்க்ல இருந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் ப்ரூஸ் கிட்ட சொல்லதுக்கு ப்ரூஸ் இந்த மாஸ்க் வழியா ஆர்டர்ஸ் கொடுக்கப்படுது. அப்போ இந்த மாஸ்க் வேலை செய்யற நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி அந்த மாஸ்க் போட்டிருக்க கும்பலை எல்லாரையும் மொத்தமா பிடிச்சிடலாமா அப்படின்னு ப்ரூஸ் அவர்கிட்ட கேட்க பதிலுக்கு சயின்டிஸ்ட் அவர்கிட்ட ப்ரூஸ் நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி அப்படி அவங்களை ஈஸியா பிடிச்சிடலாமே அப்படின்னா தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே இதை பத்தி சொல்லியிருப்பேன். அவங்களோட நெட்வொர்க் சேட்டலைட் மூலமா கனெக்ட் ஆகுது. அப்படி அவங்களை ட்ரேஸ் பண்ணி நம்ம அவங்களை பிடிச்சாலுமே அந்த தீவிரவாத கும்பல்ல கடைசியா இருக்க ஒரு சில பேர் தான் சிக்குவாங்களே தவிர அந்த கூட்டத்தோட தலைவனை நம்மளால பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த நெட்வொர்க் காத்தம் சிட்டில மட்டும் இல்ல, இந்த நெட்வொர்க் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. உலகத்தோட எல்லா மூல முடுக்குலையும் இந்த மாஸ்க் போட்ட தீவிரவாதிகள் பரவி கிடக்குறாங்க. இப்ப புரியுதா ப்ரூஸ் இவங்களை பிடிக்கிறது ஏன் இன்னும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் அந்த சயின்டிஸ்ட் ப்ரூஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு பெரிய போட் ஒன்னு காட்டுறாங்க. அந்த போட்ல ஒருத்தர் நின்னுட்டு வாங்க வாங்க அந்த இடத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் வெல்கம் பண்றாரு. இவர் வெல்கம் பண்ணது வேற யாரும் இல்ல, காத்தம் சிட்டியோட கமிஷனர். நீங்க எங்களை தேடி வந்திருக்கிறத நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த போட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் வந்து அவங்களை பார்த்து எங்களோட பாஸ் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த கமிஷனரை கூட்டிட்டு அவங்களோட பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறானுங்க. அங்க அந்த மாஸ்க் போட்டு தீவிரவாத கும்பலோட தலைவர் இருந்துட்டு அங்க இன்னொருத்த கூட சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து கமிஷனரை பார்த்து அவன் வெல்கம் கமிஷனர், உங்களை அந்த இடத்துக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு அவன் இந்த பக்கம் கமிஷனர் கிட்ட பேசிட்டு அங்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ அவனை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தவன் அவனை குத்த வர அப்போ கமிஷனர் அவனை பார்த்து நீங்க எதுக்காக எப்போதும் மாஸ்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவன் அவனை அடிக்க வந்தவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கமிஷனரை பார்த்து எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, என்னோட பாதுகாப்புக்காக தான் நான் அந்த மாஸ்கை போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த பக்கம் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவனை அடிக்க வந்தவனை திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கமிஷனர் அவன் கிட்ட நீங்க எப்பயாவது உங்களை பார்த்திருக்கீங்களா, அந்த மாஸ்க்கு பின்னாடி நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கமிஷனர் அவன் கிட்ட கேட்க அதுக்காக அவனை அடிக்க வந்தவன் கையை பிடிச்சி உடைச்சிட்டு கமிஷனரை பார்த்து இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற என்னோட முகம் எப்படி இருக்கணுங்க இருக்க யாருக்குமே
யாருக்குமே தெரியாது. அதை இங்க இருக்கவங்க யாருமே தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் அமைதி தான் தேவை. அந்த அமைதியை கொண்டு வரதான் நான் இருக்கேன். உங்களோட நகரத்துல கூட நான் அமைதியை கொண்டு வரதுக்கு ஆசைப்படுறேன். ஆனா அதை கெடுக்கிறதுக்கு தான் மேயர் ஜிம் கார்டன் இருக்கான் அப்படின்னு இவன் இந்த பக்கம் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு அவன் பிடிச்சிருந்த அவனோட கையை முழுவதுமா உடைச்சிடுறான். அவன் கையை உடஞ்ச வழியில அவன் கத்த ஆரம்பிக்க அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத குரூப்போட தலைமை இருந்துட்டு கமிஷனர் கிட்ட பேசிட்டு அவன் கிட்ட அடி வாங்கி கையை உடச்சுக்கிட்டவன் தவந்து தவந்து அவனை விட்டு தூரமா போகும்போது அவனோட காலை பிடிச்சி இழுத்து அவன் அப்படியே பிடிச்சி அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கி ஆரம்பிக்கிறான். அவன் அப்படியே வழியில கத்த ஆரம்பிக்க அவனை விடாம கீழே தள்ளி அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கி ஆரம்பிக்கிறான். கழுத்தை நெருக்குனதுல அவனால கத்த கூட முடியாம அவன் கண்ணுல செவக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த பக்கம் கமிஷனர் அவன் கிட்ட போதும் அவனை விட்டுருங்க அவன் சாக போறான் அப்படின்னு கமிஷனர் அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்க கழுத்து நெருக்கப்பட்டவன் அப்படியே அன்கான்சியஸ்க்கு போயிடுறான். அவன் அன்கான்சியஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அவனோட கழுத்தை நெரிக்கிறத விட்டுட்டு கமிஷனர் கிட்ட போய் அவனுக்கு ஒண்ணு ஆகல வாங்க நம்ம போய் சமாதானம் பேசுவோம் அப்படின்னு கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு கமிஷனர் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறமா ப்ரூஸ் அவரோட வீட்டுல இருந்துட்டு காலையில எழுந்து அவரோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ மார்த்தா அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ப்ரூஸ் எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா அந்த பக்கம் அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்க ப்ரூஸோட முகம் சோகத்துல இருக்கத பார்த்துட்டு மார்த்தா ப்ரூஸ் கிட்ட ப்ரூஸ் என்னாச்சு உன்னோட முகம் இவ்வளவு சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே என்னாச்சு ப்ரூஸ் அப்படின்னு இந்த பக்கம் மார்த்தா கேட்க அதுக்கு நம்ம ப்ரூஸ் அம்மா சிட்டில நடக்கிற குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. பத்தாததுக்கு மேயர் ஜிம் கார்டனுக்கு வேற இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்த இந்த சிட்டியோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ப்ரூஸ் காத்தம் சிட்டியை நினைச்சு ஃபீல் பண்ணி மார்த்தா கிட்ட சொல்ல அதுக்கு மார்த்தா நீ ஒண்ணு கவலைப்படாத ப்ரூஸ் மேயரோட நிலைமையை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது நம்ம நாட்டோட நிலைமை அப்படி இருக்கு அதை நான் சரி செய்ய போறேன். மேயருக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் மேயரோட பதவியில நான் நிக்க போறேன். அவரோட இடத்துல நான் இருந்து இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு மார்த்தா ப்ரூஸ் கிட்ட சொல்லிட்டு அவளோட ஷர்ட்ல குத்தி இருக்க மேயர் பதவிக்கான பேட்சை ப்ரூஸ் கிட்ட காட்டிட்டு நான் மேயர் பதவியில ஜெயிக்கிறதுக்காக எனக்கு ஓட் பண்ணிரு ப்ரூஸ் அப்படின்னு மார்த்தா அந்த பக்கம் ப்ரூஸ் கிட்ட சொல்ல மார்த்தா சொன்னதை கேட்டு ப்ரூஸ்க்கு பயங்கரமா கோபம் வந்துடுது. அதே கோபத்தோட ப்ரூஸ் மார்த்தாவை பார்த்து அம்மா நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத கும்பல் மேயர் மாதிரியான பெரிய பதவியில இருக்கவங்களை குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இடத்துக்கு நீங்க போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? மேயர் ஜிம் கார்டன் ஒண்ணு என்னோட அப்பா கிடையாது. அவருக்கு ஏதாவது ஆனதும் அவரோட இடத்துக்கு நீங்க போறதுக்கு அப்படின்னு ப்ரூஸ் கோபத்தோட மார்த்தாவை பார்த்து சொல்றாரு. பதிலுக்கு மார்த்தா ப்ரூஸ் கிட்ட ப்ரூஸ் நீ இப்படி பேசினதுக்கு நான் உன்னை அரைஞ்சிருக்கலாம். ஆனா நான் ஒரு அம்மாவா உனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா ப்ரூஸோட நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு மார்த்தா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பேட்மேன் அவர் முன்னாடி இந்த மாஸ்க வச்சுட்டு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. எப்படி இந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத கும்பலை பிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பேட்மேன் அந்த மாஸ்க பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பேட்மேனோட போனுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. பேட்மேன் அந்த கால் அட்டன் பண்ணதும் பேட்மேனுக்கு கால் பண்ணுது அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத குரூப்போட தலைவர் இருந்துட்டு பேட்மேனுக்கு கால் பண்ணி அவர்கிட்ட பேட்மேன் என்ன பிடிக்க முடியலன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்க போல நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறதுக்கான நேரம் வரும். அப்ப நம்ம ரெண்டு பேரும் பொறுமையா உட்கார்ந்து பேசுவோம். உனக்கு ஒரு டீல் கொடுக்குறேன் பேட்மேன் அதை ஏத்துக்கிறியா? இந்த உலகத்துல எதா இருந்தாலும் அதுக்கு ஒரு விலை இருக்கு. காரா இருக்கட்டும் வெப்பன்ஸா இருக்கட்டும் ஏன் டெக்னாலஜியா கூட இருக்கட்டும் அப்படின்னு இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு விலை இருக்கு. அது மாதிரி பேட்மேனுக்கு ஒரு விலை இருக்கு அப்படின்னு அவன் சொன்னதும் அதுக்கு ப்ரூஸ் நீ பேசின வரைக்கும் போதும் நிறுத்து உன்னோட டீலை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ப்ரூஸ் அவன் கிட்ட சொல்லிட்டு அவன் கொடுத்த டீலை ஏத்துக்கிறாரு. மிஸ்டர் ப்ரூஸ் வெயின் கோர்ட்ல உங்களோட வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ எல்லாருக்கும் முன்னாடி பேசணும்னு சொன்னீங்களாமே இந்த கோர்ட் உங்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்குது. நீங்க என்ன பேச போறீங்களோ அதை தைரியமா பேசலாம் மிஸ்டர் ப்ரூஸ் வெயின். சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு ப்ரூஸோட சின்ன வயசுல நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டை காட்டிட்டு ப்ரூஸ் வெயின் பேட்மேன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அப்சல்யூட் பேட்மேனா மாறினாரு அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காத்தம் சிட்டில ஒரு உயரமான பில்டிங்ல இருந்துட்டு ஒரு சின்ன தீவிரவாத கும்பல் ஒரு ஃபேமிலியை கடத்திட்டு வந்து அவங்க கிட்ட காசு கேட்டு மிரட்டுறாங்க. அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தன் அந்த ஃபேமிலியை பார்த்து ஒழுங்கா எல்லாரும் நாங்க கேட்கிற காசை கொடுத்துருங்க இல்லன்னா இங்கே எல்லாரும் உயிரை விட்டுருவீங்க அப்படின்னு அந்த கும்பல்ல ஒருத்தர் அந்த ஃபேமிலியை பார்த்து சொல்ல பதிலுக்கு அந்த ஃபேமிலியில இருந்த ஒரு லேடி அவனை பார்த்து நாங்க எதுக்காக உங்களுக்கு காசு கொடுக்கணும்? நாங்க அந்த நாட்டுல வாழ்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறோம். நாங்க ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு அந்த வீட்டு ஓனருக்கு வாடகை கொடுக்குறோம். என்னோட பொண்ணோட படிப்புக்கு நாங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம். ஆனா நீங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்க? நாங்க எதுக்காக உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு அந்த லேடி அவங்க கிட்ட காசு கேட்டு மிரட்டின அந்த தீவிரவாத கும்பலை பார்த்து சொல்றாங்க. பதிலுக்கு அந்த தீவிரவாத கும்பல்ல இருந்த ஒருத்தன் அந்த லேடி கிட்ட வந்து காசு கேட்டா திமிரவா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த பில்டிங்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். அந்த லேடியை கீழே தள்ளி விட்டதான் அவன் இந்த பக்கம் திரும்பி அங்க இருக்கவங்களை பார்த்து என்கிட்ட யாராவது திமிரா பேசினீங்கன்னா உங்களுக்கும் இந்த கதி அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பில்டிங்ல இருந்து அவன் கீழே தள்ளி விட்ட அந்த லேடி மறுபடியும் அந்த பில்டிங்கோட மேல் தளத்துக்கே வந்துடுறாங்க. அந்த லேடியை பார்த்ததும் அவன் அப்படியே சாக்காகி இது எப்படி நடந்துச்சு? நான் தான் உன்னை கீழே தள்ளி விட்டேன் நீ எப்படி மறுபடியும் மேல வந்த அப்படின்னு அந்த லேடியை பார்த்து சாக்கிங்லேயே சொல்லிட்டு அந்த பில்டிங் கீழே யாராவது இருக்காங்களான்னு கீழே எட்டி பாக்குறான். அப்போ இந்த பக்கம் அந்த ஃபேமிலி அவனுக்கு மேல பாக்குறாங்க. அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடி நம்ம பேட்மேன் நின்றுட்டு இருக்காரு. அங்க வந்திருக்கிறது அப்சல்யூட் பேட்மேன் இல்ல ஒரு சாதாரண பேட்மேன் தான். அவங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த நம்ம பேட்மேன் அவங்க மேல தாவி அங்க இருந்த ஒருத்தனை பிடிச்சு நம்ம பேட்மேன் அவனோட கழுத்தை கடிச்சு அவன் அப்படியே கீழே தள்ளுறாரு. அவன் ரத்தம் கக்கிட்டு கீழே விழுந்துடுறான். பேட்மேன் அங்க இருக்க மத்தவங்க கிட்ட நடந்து வர பேட்மேனை பார்த்ததும் அங்க இருக்க வில்லன்ஸ் எல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ பேட்மேன் அவர் கையில இருக்க நகத்தை வச்சு அங்க இருந்து இன்னொருத்தனோட நெஞ்சை கிழிக்கிறாரு. அவன் அப்படியே கத்திட்டே அவனோட உடம்புல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. அப்போ அங்க இருந்து இன்னொருத்தன் அவன் கிட்ட இந்த கன் எடுத்து நம்ம பேட்மேனை பார்த்து சூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ பேட்மேன் அவரோட சூட்டை வச்சு அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையும் தடுத்துறாரு. அப்படியே பேட்மேன் அவன் கிட்ட வந்து அவனை அடிச்சு அவன் கிட்ட இருந்த கன்னை புடுங்கி அந்த கன்னை வச்சு பேட்மேன் அவனை சூட் பண்ணிடுறாரு.
ப்ரூஸ் வெயின் அவரோட சின்ன வயசுல இருந்து இன்ஜினியரிங்ல அதிகப்படியான ஆர்வத்தை ப்ரூஸ் வெயின் அவரோட சின்ன வயசுல இருந்தே காட்டிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் தாமஸ் வெயின் ப்ரூஸ் வெயின் சின்ன பையனா இருக்கும்போது அவர்கிட்ட எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அந்த ப்ராஜெக்டால நமக்கு பெரிய லாபம் வரப்போகுது, அதுக்கு நான் அதே மாதிரி ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு பாலம் ஒன்று செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தாமஸ் வெயின் ப்ரூஸ் கிட்ட விளையாட்டா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு அவரோட அப்பா தாமஸ் வெயின் சொன்ன மாதிரியே இவர் ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு பாலத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. எக்ஸாக்டா ஒரு உண்மையான பாலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ப்ரூஸ் வெயின் தன்னோட கைப்பட செஞ்சு அவரோட அப்பா தாமஸ் வெயின் கிட்ட காட்டுறாரு. அப்பா நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்டா ஒரு பாலத்தை நான் உருவாக்கிட்டேன், வவ்வால்கள் எப்படி தலையில மரத்துல தொங்கிட்டு இருக்கோ அந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நான் அந்த பாலத்தை உருவாக்கி இருக்கேன். இதே மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண பாலத்து மேல நீங்க எவ்வளவு வெயிட் கொண்டு போலாமோ அதை விட 2 மடங்கு அதிகமா அந்த பாலத்துல வெயிட்ட கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு நான் அந்த பாலத்தை எடைய தாங்குற அளவுக்கு உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு ப்ரூஸ் அவர் உருவாக்கின அந்த ஆர்டிபிஷியலான பாலத்தை தாமஸ் கிட்ட காட்டிட்டு அதை பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தாமஸ் ப்ரூஸை பார்த்து வாவ் ப்ரூஸ் உனக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கா, உனக்குள்ள இவ்வளவு திறமைகள் ஒளிஞ்சிருக்குன்னு நான் உன்கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரூஸ், உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, குட் லக் அப்படின்னு தாமஸ் ப்ரூஸ் வெயின் சின்ன பையனா இருக்கும்போது அவரை பாராட்டுறதுக்காக சொன்ன அந்த குட் லக்ன்ற வார்த்தையை ப்ரூஸ் அவன் முன்னாடி இருந்தவனை பார்த்து அவன் கிட்ட சொல்லிட்டு அவர் கையில வச்சு இந்த கண்ணை வச்சு அவனை சூட் பண்ண போறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்து அவனோட நிறைய ஆளுங்க கையில கண்ணை வச்சுட்டு பேட்மேனை பார்த்து உன்னோட கையில இருக்க கண்ணை கீழே போடு இல்லைன்னா உன்னை சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த எக்கச்சக்கமான பேரு பேட்மேனை பார்த்து கத்திட்டு அவரை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம பேட்மேன் எக்கச்சக்கமான பேரு கையில கண்ணோட வரதை பார்த்துட்டு பேட்மேன் அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ப்ரூஸ் வெயின் நான் ஒரு பேட்மேனா இருந்தோ தன்னால எதிரிகளை எதிர்த்து நிக்க முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி ப்ரூஸ் வெயினுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இதனால ப்ரூஸ் வெயின் தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டு அவரோட பேட்மேன் சுட்டு நெருப்புல போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவர் அவரோட எதிரிகளை பயமுறுத்துறதுக்காக அவரோட பல்லுல மாட்டிருக்க சிலிக்கான் பல்லையும் கலட்டி அந்த நெருப்புல போட்டுறாரு. கடைசியா ப்ரூஸ் வெயின் அவரோட பாதுகாப்புக்காக அவர்கிட்ட இருந்த கண்ணை எடுத்து அந்த நெருப்புல தூக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ப்ரூஸ் எல்லாரையும் மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ப்ரூஸோட வாழ்க்கையில ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. ஆனா ப்ரூஸ்குள்ள ஒரு கேள்வி எப்போதுமே இருந்துட்டே இருக்கு, நான் பேட்மேனா இருந்தும் ஏன் என்னால அவங்களை எதிர்த்து நிக்க முடியல, நான் இன்னும் அவங்கள விட சக்தி வாய்ந்தவனா மாறணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ப்ரூஸ் நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. மணிக்கணக்கா ஜிம்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட பழைய பேட்மேன் சூட்டை அவரோட கையால எரிச்சிட்ட அப்புறம் ஒரு புது சக்தி வாய்ந்த பேட்மேன் சூட்டை ப்ரூஸ் வெயின் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரூஸ் வெயின் காத்தம்ல நடக்கிற குற்றங்கள்லாம் எங்க நடக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பாக்குறப்போ காத்தம்குள்ள அதிகப்படியான ட்ரக்ஸும் காத்தம்ல இருக்க தீவிரவாத கும்பலுக்கு கன்ஸும் பணமும் காத்தம்ல இருக்க ஹார்பர் வழியா தான் காத்தம்குள்ள வர ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் ப்ரூஸ் அவரோட புது பேட்மேன் சூட்டை எடுத்துட்டு காத்தமோட ஹார்பருக்கு கிளம்புறாரு. ஹார்பருக்கு வந்ததும் ப்ரூஸ் இந்த பக்கம் மறைஞ்சிருந்து ஒரு கண்டெய்னர் மேல ஏறி நின்று மறைஞ்சிருந்து ஒரு பைனாகுலர் வழியா அங்க ஹார்பர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ப்ரூஸ் நினைச்ச மாதிரியே அந்த ஹார்பர்ல ஒரு போட்டு வழியா ஏகப்பட்ட இல்லீகலான பாக்ஸ் எல்லாம் காத்தம் சிட்டியோட ஹார்பருக்கு வருது. அங்க ஏகப்பட்ட அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்தவங்க இருந்துட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் இல்லீகலா தனியா ஒரு கண்டெய்னர்ல ஏத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ப்ரூஸ் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ப்ரூஸ் அவங்களுக்குள்ள இல்லீகலா ட்ரக்ஸ் கைமாத்திக்கிறதையும் கவனிக்கிறாரு. காத்தமுக்குள்ள வந்து இல்லீகலான பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பின அந்த கண்டெய்னர் ஹார்பரோட என்ட்ரன்ஸ்ல அந்த கண்டெய்னர் எல்லாம் போலீஸால தடுத்து நிறுத்தப்பட்டு கண்டெய்னரை தடுத்து நிறுத்தின போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து கண்டெய்னர் அங்க இருந்து கிளம்பினதையும் ப்ரூஸ் கவனிக்கிறாரு. போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்துட்ட அப்புறம் காத்தமுக்கு வந்து அந்த இல்லீகலான பாக்ஸ் எல்லாத்தையும் ஏத்திட்டு அந்த கண்டெய்னர் ஹார்பரை விட்டு வெளியே வந்து காத்தம் சிட்டியோட ஹைவே ரோட்ல ஏறுது. அப்போ நம்ம பேட்மேன் அவரோட பேட் கார்ல அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து அந்த கண்டெய்னரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பேட்மேனோட பேட் கார் அந்த கண்டெய்னரோட டயர் கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கு. அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த 2 பேரு பேசிட்டு அப்படியே அந்த கண்டெய்னரை ஓட்டிட்டு ஒரு டனலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த டனலுக்குள்ள கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்ததும் திடீர்னு அந்த கண்டெய்னர் முன்னாடி ரோட்ல நம்ம பேட்மேன் நின்னுட்டு இருக்காரு. திடீர்னு ரோட்ல போயிட்டு இருக்க வண்டி முன்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இருந்ததை பார்த்ததும் அந்த வண்டியை ஓட்டிட்டு இருந்தவன் பேட்மேனை பார்த்ததும் பயத்துல சடன் பிரேக் போட்டுறான். இந்த பக்கம் அந்த வண்டி முன்னாடி நின்னுட்டு இருந்த நம்ம பேட்மேன் அவர் கையில வச்சிருந்த அந்த கிரிபிள் லான்ச்சரோட கன்னோட ட்ரிகர் அழுத்துறாரு. பேட்மேன் அவர் கையில வச்சிருந்த கன்னோட ட்ரிகர் அழுத்துறதும் இந்த பக்கம் அந்த கண்டெய்னர் பின்னாடி வந்துட்டு இருந்த அவரோட பேட் கார் அந்த கண்டெய்னரோட டயர்ல போய் சிக்கி அந்த கண்டெய்னர் அப்படியே பறந்து அந்த பாலத்தோட மேல் தளத்துல மோதி உருண்டு வந்து அந்த கண்டெய்னர் அப்படியே ரோட்ல விழுகுது. அந்த கண்டெய்னர் பின்னாடி வந்துட்டு இருந்த இன்னொரு கண்டெய்னரும் அந்த கீழே விழுந்த கண்டெய்னர் மேல மோதி கீழே விழுந்த கண்டெய்னர் ஓபன் ஆகி அந்த கண்டெய்னர்ல இருந்த பாக்ஸ் எல்லாம் கீழே கொட்டி அந்த பாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்ததுல அந்த பாக்ஸ் ஓபன் ஆகி பாக்ஸுக்குள்ள இருந்த கன்ஸ் எல்லாம் கீழே ரோட்ல வந்து விழுந்துடுது. கீழே விழுந்த கண்டெய்னருக்குள்ள இருந்த அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த அந்த ஆட்கள் வெளியே வந்து என்ன ஆச்சு எப்படி கண்டெய்னர் கவுந்துச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்த நம்ம பேட்மேன் அங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் அடிச்சு நாக் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த ஆட்கள் எல்லாரையும் பேட்மேன் அடிச்சு நாக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் நான் தடுத்துட்டேன், இவங்க பண்ண குற்றத்தை நான் தடுத்து நிறுத்திட்டேன் அப்படின்னு பேட்மேன் ஒரு குற்றத்தை தடுத்த பெருமையில தனக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு. ப்ரூஸ் அவரோட சின்ன வயசுல அவரோட அப்பாக்காக கட்டின அந்த பாலத்தை அவர்கிட்ட காட்டினதும் அவரோட அப்பா தாமஸ் அந்த பாலத்தை பார்த்துட்டு ப்ரூஸ் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ப்ரூஸை பாராட்டிட்டு ப்ரூஸ் கிட்ட இந்த பாலத்தை எந்த மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த பாலத்தை கட்டின அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ் பறவைகள்ல இருக்கிற உயிரினங்கள்ல மற்ற உயிரினங்களை விட வவ்வால்கள் அளவுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வவ்வால்கள் அதிகப்படியா ஈக்குலேஷன் இருக்கிற இடத்துல தான் வாழ ஆரம்பிக்கும், அதாவது எதிரொலி அதிகமா இருக்கிற இடத்துலயும் இருட்டிலையும் தான் வாழ ஆரம்பிக்கும். இதனால இந்த வவ்வால்கள் மற்ற உயிரினங்களை விட தாக்குதலுக்கு குறைவாகி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் ப்ரூஸ் வவ்வால்கள்
வவ்வால்களை எக்ஸாம்ல வச்சு அவர் கட்டின பாலத்தை பத்தி தாமஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரூஸ் சொல்றதை கேட்டது இந்த பக்கம் தாமஸ், ப்ரூஸ் நீ சொல்றதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீ உருவாக்கி இருக்க இந்த பாலம் எவ்வளவு எடையை தாங்க முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு தாமஸ் கேட்க, அதுக்கு ப்ரூஸ் ஏகப்பட்ட சின்ன சின்ன கற்கள்லாம் எடுத்து அவர் உருவாக்கின அந்த பாலத்து மேல ஒரு கல்லா எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இங்க பாருங்க, நீங்க நினைச்சதை விட நான் கட்டின பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் எத்தனை கல்லு வச்சிருந்த பாலம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்கப்பா அப்படின்னு இந்த பக்கம் ப்ரூஸ் அவர் உருவாக்கின அந்த பாலத்து மேல ஏகப்பட்ட கல்லை வச்சுட்டு தாமஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பதிலுக்கு தாமஸ் அவர்கிட்ட, ப்ரூஸ் நான் உன்கிட்ட என் லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லி ஆகணும். ப்ரூஸ் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது உன்னோட தாத்தா இருக்காருல என்னோட அப்பா, நான் உன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது அவர் பஸ்ஸோட டிரைவரா இருந்தாரு. வாரத்துக்கு ஒரு வாட்டி என்னோட அப்பா என்ன வெளில அழைச்சிட்டு போவாரு. நாங்க அதிகமா கப்பலுக்கு தான் சுத்தி பார்க்க போவோம். அங்க ஒருத்தர் வாழைப்பழத்துல சாக்லேட் தடவி வித்துட்டு இருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நாங்க எப்ப அங்க போனாலும் என்னோட அப்பாவை அதை வாங்கி தர சொல்லி நான் அவர்கிட்ட கேட்பேன். அது மாதிரி நாங்க ஒரு நாள் நானும் என்னோட அப்பாவும் போகும்போது திடீர்னு என்னோட அப்பா மயங்கி கீழே விழுந்துட்டாரு. நான் மயங்கி தான் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரை எழுப்புனேன். அவரை பார்த்து கத்துனேன். ஆனா அவர் எழுந்திருக்கவே இல்லை. அப்புறமா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னாங்க அவர் மயங்கி கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அப்பதான் எனக்கு அவருக்கு மேசிவ் கொரோனரி இருக்கிறதே எனக்கு தெரியும். அதாவது அவருக்கு ஹார்ட்ல அட்டாக் இருக்கிறதே அவர் இறந்துட்ட அப்புறம் தான் எனக்கே தெரியும். நான் ஒருவேளை அப்போ டாக்டரா இருந்திருந்தா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே நான் அவரை காப்பாத்திருப்பேன். அந்த குற்ற உணர்ச்சி என்னை இப்ப வரைக்கும் துரத்திட்டு தான் இருக்கு. ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னால கடைசி வரைக்கும் ஒரு டாக்டர் ஆகவே முடியல. ஆனா நான் வேற ஏதாவது வழியில டாக்டர் ஆயிருந்தா கூட அவர் இப்ப நம்ம கூட இருந்தாலும் இருந்திருப்பாரு. சரி விடு ப்ரூஸ், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நைட்டு டின்னருக்கு சமைக்க உங்க அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ப்ரூஸ் அவர் கையில வச்சிருந்த கல்லை பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வழியில நம்மளோட அப்பாக்கு உதவியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ப்ரூஸ், மிஸ்டர் ப்ரூஸ், கோர்ட்டோட டயத்தை வீணடிக்காதீங்க ப்ரூஸ். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்ல நின்னுட்டு இருக்க ப்ரூஸ் கிட்ட அந்த கோர்ட்டோட ஜட்ஜி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். அன்னைக்கு காலையில எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஜூக்கு போயிருந்தேன். அங்க என்னோட அப்பாவும் என் கூட தான் வந்திருந்தாரு. நாங்க எல்லாரும் ஒட்டகச்சிவிங்கியோட நாக்கு நீளமாவும் கருப்பாவும் இருந்ததை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் என்னோட அப்பாவை திரும்பி பார்த்தேன். நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவரும் சிரிச்சுட்டு என்ன நினைச்சு பெருமைப்பட்டு இருந்தாரு. அதை விட்டு வெளியே வர எனக்கு பிடிக்கல. அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ப்ரூஸ் கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு அவர் பைக்ல போன ஒரு இன்சிடென்ட் பத்தி நினைச்சு பாக்குறாரு. நான் இன்னும் தப்பான பாதையில தான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்பா. நான் கவலைப்படுறது எல்லாம் மக்களை பத்தி இல்ல, காத்தம் சிட்டில இருக்க பாலத்தை பத்தி தான். மக்கள் எல்லாரும் செழிப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனா இயற்கை அந்த இடத்துல பேரழிவை உருவாக்குது. மக்கள் புண்படுத்தப்படுறாங்க. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு கவலைப்படாம மக்கள் எல்லாரும் அவங்களோட தினசரி வாழ்க்கையை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாங்க. சில பேர் அவங்கள தாழ்த்தி பாக்குறவங்க மேல கோவப்படுறாங்க. இன்னும் சில பேர் மத்தவங்களுக்கு பயந்து மத்த எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இந்த பக்கம் ப்ரூஸ் காத்தம் சிட்டியை பத்தி நினைச்சிட்டு அதை பத்தி சொல்லிட்டு பைக்ல போயிட்டு இருக்காரு. ப்ரூஸ் அவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுனால கோர்ட்ல நின்னுட்டு அவர் முன்னாடி கைது பண்ணி கையில கை விலங்கோட இருக்கிற அவரோட அப்பா தாமஸ் வேனை பார்த்து, ப்ரூஸ் நான் உன்னை அட்டியோட வெறுக்கிறேன், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ப்ரூஸ் கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் அவரோட அப்பா தாமஸ் வேனை பார்த்து சொல்றாரு. அதுக்கப்புறமா ப்ரூஸ் அவரோட அந்த வழி போகிறதுக்காக ஜிம்முக்கு போய் முன்னாடி இருந்ததை விட பயங்கரமா ஒரு கோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு புது சக்தி வாய்ந்த பேட்மேன் சூட்டை உருவாக்குறாரு. அந்த சூட்ல ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால நம்ம பேட்மேன் இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு பேட்மேனா மாற ஆரம்பிச்சாரு. கடைசியா ப்ரூஸ் அவரோட சூட்ல அவரோட நெஞ்சு பகுதியில இருக்கிற அவரோட பேட் சிக்னலை எடுத்துட்டு கத்தியோட பிளேட வைக்கிறாரு. ஒரு வழியா ப்ரூஸ் பேட்மேன்ல இருந்து அப்சல்யூட் பேட்மேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பேட்மேன் அவரோட அப்சல்யூட் பேட்மேன் சூட்டை போட்டுட்டு காத்தமோட உயரமான பில்டிங்ல இருந்துட்டு காத்தம பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பேட்மேன் பின்னாடி வந்த 2 போலீஸ் ஹெலிகாப்டர் பேட்மேனை பார்த்து உன்னோட 2 கையையும் முதுகுக்கு பின்னாடி வச்சு எங்க கிட்ட சரண்டர் ஆகிரு அப்படின்னு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்த போலீஸ் ஆபீசர் பேட்மேனை பார்த்து கையில மைக் வச்சுட்டு அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அங்க இருந்து நம்ம அப்சல்யூட் பேட்மேன் அவங்க கண்ணு முன்னாடி அங்க இருந்து பறந்து போய் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ப்ரூஸ் வெயின் அவரோட சின்ன வயசுல சின்ன பையனா இருக்கும்போது அவரோட காதுகள் கண்கள்னா வவ்வால் மாதிரி மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் ப்ரூஸ் வெயினோட அம்மா என் பையனுக்கு ஏதாவது அலர்ஜியா இருக்கும் அப்படின்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. டாக்டரும் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ப்ரூஸ் கிட்ட உனக்கு வவ்வால்கள்னா ரொம்ப பிடிக்குமா, ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு நேரம் வவ்வால்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ அப்படின்னு டாக்டர் நம்ம ப்ரூஸை பார்த்து கேட்க பதிலுக்கு நம்ம ப்ரூஸ் எனக்கு வவ்வால்கள் அப்படின்னு ப்ரூஸ் அவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் நினைச்சிட்டு இந்த பக்கம் காத்தம் சிட்டிக்குள்ள பைக்ல பயங்கர வேகமா போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத கும்பலை சேர்ந்த ஒரு சில பேரு நம்ம பேட்மேனுக்கே தெரியாம அவர் பின்னாடி எங்க போயிட்டு இருக்காருன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத கேங்குக்கு மேலிடத்துல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. பேட்மேனோட தலைக்கு $137 இல்ல பேட்மேனோட தலையை கொண்டு வர்றவனுக்கு இன்னும் 5% அதிகமா $142 அப்படின்னு பேட்மேனை கொல்ல சொல்லி காசை வீசிக்கிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையும் கடந்து நம்ம பேட்மேன் காத்தம் சிட்டிக்குள்ள ஃபுல் ஸ்பீட்ல பைக்ல போயிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் காத்தம் சிட்டியோட மேயரை காட்டுறாங்க. மேயர் காத்தம் சிட்டில நடக்கிற குற்றங்களை நியூஸ்ல பார்த்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி குற்றங்களை குறைச்சு அமைதியான நகரமா காத்தம் சிட்டியை மாத்தணும்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பைக்ல போயிட்டு இருந்த நம்ம பேட்மேன் ஒரு உயரமான பில்டிங் மேல நின்னுட்டு இருக்காரு. அப்ப அவரை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்த அந்த மாஸ்க் போட்ட கேங் ஒரு ஹெலிகாப்டர்ல பேட்மேனை பின்தொடர்ந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட உங்களுக்கு ரைட் சைடுல உள்ள பில்டிங்ல அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தன் உங்களை சூட் பண்றதுக்காக ஸ்னைப்பரை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கான். அது மாதிரி உங்களுக்கு பின்னாடி உள்ள பில்டிங்லயும் ஸ்னைப்பரோட ஒருத்தன் இருக்கான். உங்களை சுத்தி உள்ள எல்லா பில்டிங்லயுமே அவங்க ஆளுங்க
ஆளுங்க தான் இருக்காங்க அப்படின்னு ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம பேட்மேனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்த அந்த கேங்கோட ஹெலிகாப்டர் பேட்மேன் கிட்ட வந்து தரையிறங்கி அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருந்து அந்த தீவிரவாத கேங்க சேர்ந்த எக்கச்சக்கமான பேர் மாஸ்க போட்டுட்டு பேட்மேனை பார்த்து, பேட்மேன் உன்னை கொன்னுதான் நாங்க எல்லாரும் பணக்காரனாக போறோம் அப்படின்னு கத்திட்டு கையில கன்னோட எல்லாரும் பேட்மேனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம பேட்மேன் அவங்கள பார்த்து, செல்லங்களா வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பேட்மேன் அவங்கள பார்த்து சொல்ல, பதிலுக்கு அந்த மாஸ்க் போட்ட கேங்ல இருந்த ஒருத்தன் பேட்மேனை பார்த்து, பேட்மேன் உன்னோட தலையை வெட்டி கொண்டு போனா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? 200 மில்லியன். என்னது, என்னோட தலைக்கு வெறும் 200 மில்லியன் தானா? இது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பேட்மேன் அவன் கிட்ட பேசிட்டே அவர் கையில இருக்க ஒரு பட்டனை அழுத்துறாரு. பேட்மேன் அந்த பட்டனை அழுத்தினதும் வானத்துல ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். என்னதுன்னு எல்லாரும் வானத்தை பார்க்க, வானத்துல கண்ணை பறிக்கிற மாதிரி பயங்கர வெளிச்சத்தோட பேட்மேனோட பேட் சிக்னல் தெரிய ஆரம்பிக்குது. இது அதே தான் அந்த அசிங்கமான பேட் சிக்னல் அப்படின்னு வானத்துல தெரிஞ்ச பேட் சிக்னலை பார்த்து சொல்லிட்டு அவனை தாக்குங்கன்னு பயங்கர சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கத்துனதும் அந்த பில்டிங்கோட மாடியில இருந்த கதவை திறந்துட்டு மாஸ்க போட்டுட்டு எக்கச்சக்கமான பேர் நம்ம பேட்மேனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம பேட்மேன் அவரோட ஆயுதத்தை கையில எடுத்துட்டு சண்டை போறதுக்காக தயாராகிட்டு இருக்காரு. அப்போ பேட்மேனை அடிக்கிறதுக்காக அவர் கிட்ட வந்த ஒருத்தன் மூஞ்சி மேல ஒரு பலமான பஞ்சை கொடுத்து ஒரே அடியில நாக் டவுன் பண்ணிடுறாரு. பேட்மேன் அவரோட சூட்ல ஒட்டியிருந்த கிளாஸை எடுத்து அவங்கள நோக்கி வீச, பேட்மேன் வீசின அந்த பேட் கிளாஸ் பறந்து போய் அங்க இருந்த ஒவ்வொருத்தன் உடம்புலையும் குத்தி கிழிக்க ஆரம்பிக்குது. பேட்மேனை கொல்றதுக்காக வந்த எல்லாரையும் நம்ம பேட்மேன் திருப்பி மரண அடி கொடுத்து எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தன் கையில கத்தி வச்சுட்டு நம்ம பேட்மேன் பின்னாடி இருந்து ஜம்ப் பண்ணி பேட்மேன் கழுத்துல கத்தி வச்சிடறான். அப்போ பேட்மேன் அவரோட விங்ஸை முழு வேகத்துல விரிக்கிறாரு. அந்த விங்ஸ்ல இருந்த ஏகப்பட்ட கத்தி அவன் உடம்ப கண்ணா பின்னான்னு குத்தி கிழிக்க ஆரம்பிக்குது. பேட்மேன் அப்படியே அவனை பிடிச்சி வீச, அப்போ பேட்மேனோட பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்ல இருந்த ஒருத்தன் ஸ்னைப்பரை வச்சுட்டு பேட்மேனை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இது மாதிரி அங்க இருந்த எல்லாருமே நம்ம பேட்மேனை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க, பதிலுக்கு நம்ம பேட்மேன் அவரை நோக்கி வந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே அவரோட விங்ஸை வச்சு தடுத்து நிறுத்திடுறாரு. அப்போ ஒருத்தன் அவன் கையில வச்சிருந்த கன்னால வலை மாதிரியான ஒரு ட்ராப்ப அந்த கன்னு வழியா பேட்மேனை பார்த்து ஷூட் பண்றான். நம்ம பேட்மேனும் தெரியாதனமா அந்த ட்ராப்ல மாட்டிடுறாரு. அப்போ அங்க இருந்த மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தன் நம்ம பேட்மேன் கிட்ட வர்றான். பேட்மேன் அவனை பிடிச்சி அடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவன் பேட்மேனோட கையை பிடிச்சி இப்போ உன்கிட்ட என்ன இருக்குன்னு அவரை பார்த்து கேட்டுட்டு பேட்மேனோட கையை பிடிச்சி உடைச்சிடுறான். இந்த பக்கம் பேட்மேன் வழியில பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பேட்மேன் அந்த வழியோட சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சொன்ன, உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதா, இப்போ உன்னை எப்படி எரிச்சு சாம்பலாக்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு அவன் பேட்மேனை பார்த்து சொன்னதும் இந்த பக்கம் அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தி கையில ஃபயர் கன்னை வச்சுட்டு பேட்மேனை பார்த்து ஃபயர் பண்றான். பேட்மேன் அவரோட விங்ஸை வச்சு அந்த நெருப்பு தாமேல படாம இருக்க எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றாரு. இருந்தாலும் பேட்மேன் டிராப்ல மாட்டி இருக்கிறதுனால அவரால் ஒன்னும் பண்ண முடியாம அந்த நெருப்பு தான் உடம்பு முழுக்க பரவி அவர் போட்டிருந்த சூட்டே பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்தன் அவன் கையில வச்சிருந்த ஸ்டிக்கை வச்சு பேட்மேனை அடிக்கிறான். பேட்மேனும் அப்படியே கீழே விழுகிறாரு. அப்போ பேட்மேனோட நெஞ்சில இருந்த கத்திய இவன் அவன் கையால புடுங்கி எடுத்தது மட்டும் இல்லாம அதே கத்தியை வச்சு பேட்மேனை அடிக்கவும் செய்யறான். அடிச்ச அடியில பேட்மேன் அந்த உயரமான பில்டிங்ல இருந்து காயத்தோடவும் அந்த பில்டிங்க்கு கீழே நின்னுட்டு இருந்த ஒரு கார் மேல வந்து விழுகிறாரு. அந்த உயரமான பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து பேட்மேன் தடுமாறி எழுந்திருச்சு பார்க்க அந்த கேங்கோட ஹெலிகாப்டர் மறுபடியும் பேட்மேனை துரத்திட்டு பின்னாடியே வந்து பேட்மேனை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேட்மேன் வந்து விழுந்த கார் வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. அப்போ காத்தம் சிட்டியோட போலீஸ் சண்டை நடக்கிற இடத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. எதிரிகளோட தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு பயங்கர காயத்தோட பேட்மேன் ரோட்ல நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ சண்டை நடக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருந்த போலீஸ் கார் ரோட்ல அடிபட்ட நிலைமையில நடந்து போயிட்டு இருந்த நம்ம பேட்மேன் மேல வந்து மோதுது. கார் மோதுனதுல பேட்மேன் பறந்து போய் கீழே விழுந்துடுறாரு. அந்த போலீஸ் கார்ல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் தப்பிச்சே ஓட நினைக்காத, இல்லன்னா நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் பேட்மேனை பார்த்து கண்ணை நீட்டிட்டே அவர்கிட்ட சொல்ல, பதிலுக்கு பேட்மேன் முடிஞ்சா என்ன ஷூட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ட்ரைனேஜ் குழியோட மூடியை திறந்து அந்த வழியா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அந்த போலீஸ் ஆபீசரும் நம்ம பேட்மேனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த இடத்துல இருந்த குற்றவாளிகள் எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க, இந்த இடத்துல யாரும் இல்லன்னு மத்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த பக்கம் காத்தம் சிட்டியோட மேயர் இருந்துட்டு நியூஸ்ல இது மாதிரி அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத கும்பல் காத்தம் சிட்டி முழுவதுமா பரவி இருக்கிறதுனால காத்தம் சிட்டில எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையும் கலவரமுமா இருக்கு அப்படின்னு மேயர் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நியூஸ்ல பார்த்துட்டு இருக்காரு. அவர் இருந்த இடத்துக்கு வெளியே அந்த மாஸ்க் போட்ட கேங்க சேர்ந்த ஒரு சில பேர் கையில கன்னோட ஒரு வண்டியில இருந்து ஏகப்பட்ட பெட்டிகளை இறக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மேயர் அவர் இருந்த இடத்துல இருந்து அங்க இருந்த விண்டோ வழியா அங்க என்ன நடக்குதுன்றத கவனிச்சிட்டு இருக்காரு. நான் அதை மறுபடியும் கேட்கிறேன், இது எப்படி நடந்துச்சு? அந்த வழி ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது, வேடிக்கை பாக்குறத விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு பேட்மேன் அவர் பக்கத்துல இருந்த ஆல்ஃபிரட்டை பார்த்து சொல்லிட்டு அவர் உடம்புல ஏற்பட்ட காயத்துக்கு அவரே தையல் போட்டுட்டு இருக்காரு. அங்க இருந்த ஆல்ஃபிரட் பேட்மேனை பார்த்து கோபத்தோட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க மறுபடியும் திரும்பி போயாகணும். உன்னோட காயத்தை சரி பண்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு, ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது உன் தலையில தான் எழுதி இருக்கு அப்படின்னு ஆல்ஃபிரட் பேட்மேனை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேயர் அவர் இருந்த இடத்தை விட்டு வெளியே வந்து அந்த மாஸ்க் போட்ட கேங் ஒரு வண்டியில வந்து அந்த இடத்துல இறக்கி வச்ச அந்த பெட்டிகள் கிட்ட போய் அவங்களுக்கு தெரியாம அந்த பெட்டியை திறந்து பாக்குறாரு. அங்க இருந்த அந்த பெட்டிகளுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்க்கும் அது கூடவே எக்கச்சக்கமான பவர்ஃபுல்லான கன்ஸும் இருக்கிறத பாக்குறாங்க. அதே சமயத்துல காத்தம் சிட்டியோட நியூஸ்ல இது
மாதிரி காத்தம் சிட்டி முழுவதுமா வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம் அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க அந்த நியூஸ் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் பின்னாடி யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. யாருதுன்னு அந்த இடத்துல அவர் திரும்பி பார்க்க நான் தான் ப்ரூஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் அடிபட்ட உடம்போட அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. ப்ரூஸ் அந்த நிலைமையில பார்த்ததும் அவர் ஓடி போய் ப்ரூஸை பிடிச்சு, ஓ மை காட் ப்ரூஸ் உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கே சொல்லிட்டு ப்ரூஸ் போட்டிருந்த பேட்மேனோட சூட்டை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. அவரை பார்த்து நம்ம ப்ரூஸ் நான் தான் பேட்மேன், எனக்கு உதவி தேவை அப்படின்னு பேட்மேன் அவரை பார்த்து சொல்ல, இதோட அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 9 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பத்தி தொடர்ந்து அடுத்த இஷ்யூல பார்ப்போம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.